ஆவி எப்படி போகணும்னு மட்டும் பாரு. ஹைஸ் வெல்கம் பேக் டு மை another நியூ vlog. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கு தண்ணி வர பைப்பு அது வந்து எப்பயுமே வருஷ கணக்காக அது வந்து தண்ணி சொட்டால மோஸ்ட்டாக தண்ணியெல்லாம் வெளியே வந்து லீக்கேஜ் ஆகிட்டே இருக்கும். நாங்களும் அப்படியே அழுத்தி பிடிச்சிட்டு பேரலுக்கு வந்து தண்ணி நப்பிச்சு டெய்லி யூஸ் பண்ணிகிட்டே இருந்தோம். எனிவே இன்றைக்கி தான் வந்து ஏதோ பைப்பெலாம் சரி பண்ணி பேரெல்லாம் உடையாமல், அதாவது பேர் வந்து சமமாக இருக்குன்னா எங்கள் பேர் வந்து ஸ்லாண்டிங் பொசிஷனில் வந்து இருக்கும். இனி அது இன்னும் ஒரு கொஞ்ச நாளைக்கு உடையாமல் இருக்கணுங்கிறதுக்கோசரம் அந்த பேர்லெல்லாம் சமம் பண்ணி அதை எடுத்து வச்சு அதுதான் இன்றைக்கி வேலையே பண்ணோம். ஆக்சுவலி அந்த பேருக்கு 15 வயசு இருக்குமாடா. ஆக்சுவலி இவனே இப்போ 10th போயிட்டான். ஆக்சுவலி நான் வந்து 5th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது எடுத்து வச்ச பேரில் இது இன்னும் அந்த கருப்பு பேர் இன்னும் உடையாமல் இருக்குது. எனிவே வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஆக்சுவலி மௌலி தான் ஃபுல் சப்போர்ட் பண்ணார் இன்றைக்கி. பைப்பு எடுத்துடுறது, பேர்லலாம் தூக்கி வைக்கிறது, அது இல்லாமல் எறும்புலாம் செம கடி தெரியுமா. வீடியோ ஃபுல்லாக பாருங்க. பேரெல்லாம் நவுத்திட்டு அப்புறமா ஆயா தண்ணி வாக்கணும், தண்ணி ஊற்றிக்குதாண்டா. சாமினோட இவ்வளோ வீட்டாக்கு தூக்க. ஐயா நீ சும்மா டீ குடிக்காதீங்க. ஊத்துட்டா போதும். வேணாண்டே அழுக்காக்குதுடா. மாடு எப்படா குடிக்கும், அப்போ நாம் மட்டும் சுத்தமாக தண்ணி குடிக்கிறோமா. இந்த சைடு மேலே ஊற்று. ஐயா 2 குடம் ஊற்றினா போதுமா? 2 குடம் ஊற்றிட்டு பேரெல்லாம் இப்போ எடுத்து பைப்பு தண்ணியெல்லாம் ஒழுகுது அதெல்லாம் போடணும். அழுக்கு தண்ணியாக தான் இருக்குது, பரவாயில்லையா ஐயா? அது அழுக்குடா. கொண்டு போய் வைக்கிறா. அது நீ விட்டினா அதே கலங்க அடைக்காத. ஆய ஊற்றிட்டு வந்துடுறேன். அதனால இதெல்லாம் தண்ணி குடிச்சு தண்ணி மோக்கணுமாடா. அடி ஏதாவது பாம்பு தான் பாரு. ஒன்றுமே இல்லை. ஒன்றும் இல்லை. முன்ன ஒரு பாம்பு இருந்துச்சு தானே. கௌசி தெரியுமா கௌசி? ஒரு தடவை அந்த இந்த ப்ளூ பேர்ல அது நின்றுட்டு இருக்குதுல்ல, எடுக்கும்போது ஒரு கருப்பு கலர் பாம்பு பொண்ணு பெருசா வந்துச்சு. தாத்தா மணி நீ நானு இந்த பேரல கட்டி தான் இருந்துச்சு. ஒரு படத்துல தான் சொல்லுவாங்க, எங்கள் வீட்டு பாத்ரூமே க்ளீன் பண்ணுது, காரை க்ளீன் பண்ணாது. பைப்பு தானே போகிறேன், எது க்ளீன் பண்ணுற? அப்படியே க்ளீன் பண்ணி வச்சுட்டா அப்புறம் அவங்க வந்து ரெஸ்ட் எடுப்பாங்க. நான் அப்புறமா க்ளீன் பண்ணிட்டியாண்ணா? அப்புறமா க்ளீன் பண்ணிட்டியா? அப்படிங்க வந்து பாரு எவ்வளோ அழுக்குது. இங்கே பாரு தவக்கால பாரு. தவக்கால 2 தவக்கால இருக்குது. 3 தவக்கால நசிக்கப்படாத வச்சு அடியில் இது தவக்கால சுற்றி போயிட்டே இருக்குது. மண்ணு கொட்டணும் மொழி தவக்கால 4 தவக்கால பாரு. இங்கே பாரு, இதை அப்படியே மண்ணு கொட்டி எப்படி சமமாக பண்ணிடலாமா? ஆமாம், அதை பிரிச்சு விட்டு பண்ணலாமா? இந்த கல்லெல்லாம் எடுத்துவிட்டு அப்படியே மண்ணு மட்டும் இருக்கிற மாதிரி கல்லெல்லாம் எடுத்துவிட்டு இந்த கல்லை எடுத்து எப்படி சமம் பண்ணலாமா? பண்ணலாமா? லேட் ஆகுமே. வழி இல்லை, பேரில் வச்சா உடஞ்சி போயிருக்கு, சாஞ்சி தண்ணி கீழே விழுவாத மாதிரி பண்ணலாம். அப்படி இங்கே தேங்கி நிற்கிற மாதிரி. இந்த பைப்பெல்லாம் இங்கே பாடுறாதா வேறு, அப்படியே கையில் பிடிச்சி அப்படியே கலந்துகிட்டே வரும். இங்கே வேறு இது கலந்துட்டு வந்துச்சுடாடி. ஐயா அந்த கல் என்ன பண்ணுறீங்க? அந்த கல் எடுத்து இதில் போட்டுட்டீங்க, சைஸ் கல். அப்புறம் என்ன போகுது?
போடுன்னா அதான் அந்த கல்லாம். ஆ அதே இப்போ இது போட்டிருக்கணும்ல ஐயா இங்கே பாரு என்னது இப்போ இது போட்டுக்கணும்ல அதே மாதிரி அந்த நெட்டுக்கு போட்டால் அந்த பேரல் பேர் ஓல்டு பேரல் நிற்காத ஓல்ட் இஸ் கோல்டு அப்படி எப்படி அது குழந்தைங்களே இப்படி தான் கிள்றாங்க கவசி கண்ணத்தை பிடிச்சி இப்படி குழந்தைங்க இப்படி கிள்ளுவாங்க தான் கவசி இல்லை இல்லை அந்த லைன் எடுக்காத போதும் அவத்த போட்டால் போதும் அந்த பேரில் எதுவும் ஆகாது இந்த மேடெல்லாம் என்ன பண்ணுறது? அது அப்படியே இருக்கட்டும் இல்லைண்ணா அதுக்கு வேணாண்டா சமமாக இருக்கிற மாதிரி பண்ணலாண்ணா. டேய் வேணாண்டா டே சொன்னா கேளுடா ஆயா புரியல விடு ஆயா இது மட்டும் போதுடா எந்த கோயில்டா பாட்டு பாடுது ஐநாடு கோயில் இல்லையா என்ன பண்ணுறது? அப்போ அந்த வண்டியில் ஒவ்வொரு கலர் எடுத்துகிட்டு வருது எப்படி அப்படின்னா வண்டி எவ்வளோ ஸ்ட்ராங்கு போதுமாடா தூக்கிட்டு வர ஓ இந்த இரும்பு தாண்டா எங்கே வந்துச்சு பறிக்கிற இடத்துலையா? மணி ஏதோ கல் விடுறான் இரும்பு தானே கடிக்குது டே சாமி எறும்புடா டே பாரு திட்டு வந்து பாரு பூட்டு பாரு தெரியுதா எறும்பு முட்டைலாம் இங்கே பாரு இங்கே பாரு எறும்ப கடிக்கணும் கடிக்கிற கால் எல்லாம் எறும்புடா டே கடி இங்க பாராயா கடிகன் கடிச்சிருச்சு பாரு ஆயா சொன்ன நம்ப மாட்டீங்க பாரு காலை பாராயா எங்க போதும் இந்த கல்லே போதும் கல் எடுக்கணும்ல என்ன ஒன்று பண்ண செங்கல் வச்சு கட்டி பண்ணோம். ஏய் செங்கலுக்கு நாளைக்கு செங்கல் வேற ஐயோ என்ன குழி நம்பி போச்சு குழி கொஞ்சம் பெரிச்சுட்டு கொட்டி இருக்கணும். எத்தனை வேலைடா ஏற்கனவே எல்லாரும் எறும்பான எறும்பு இருக்குது மண்புழுலாம் பாவண்டா டே என்னடா பண்ணுச்சு போதுமாடா ஆயா சொன்னா சிரிக்குது அம்மா அங்கே பேர் பேரெல்லாம் கமுத்தி போட்டு கரெக்டாக கட்டணம் கட்டி வைக்கலாம் பிளான் பண்ணிக்கிறோம் எப்படி சரி இங்கே பேர் எப்படி ஐடியாலாம் சூப்பராக இருக்குதா சரி நம்ம சுற்றி எங்க அங்கே பேர் பேரெல்லாம் கமுத்தி போட்டு அதை எடுத்து வச்சு அப்புறமேட்டு கட்டணம் கட்டி முன்ன மாதிரி தண்ணி கரெக்டாக போய் மோந்துக்கலாம் தண்ணி பைப்பில் விழுவாத மாதிரி எல்லாம் ஒட்டுறோம் நம்ம சுற்றி எங்கம்மா சுத்தி எங்க சுத்தி அங்க தாண்டா சரி இப்போ இது எப்படி போடுவா அதெல்லாம் அத நான் போடுவேன் அது மோன் போன் பண்ணி சுத்தி எடுத்து வீட்டுல ஒரு சுத்திக்கு எடுத்து சொல்றியா அம்மா ஏன்னா பைப் பேஸ் பண்றாங்க உடஞ்ச பைப் காட்டு நிறைய கிடக்குதாமா அது கொஞ்சம் வலுவான பைப் வந்தா தான் நிக்கும் சாணி தள்ளிவிட்டா போடுவது அதுல எறும்பான எறும்பு தெரியுமா எறும்பு காலுங்க பாரு எல்லாம் வீங்கி போச்சு
போட்டு கட்டின்னு கடிச்சுமா என்ன சிரிச்சுன்னு சிரிக்குது கரையாம ஒரு அடிச்சா அந்த கல் எடுத்து போறது போடணும்னா என்னங்குது வேணும்னா போய் கொடியிலே எறும்புக்குள்ள இருந்து கடி வாங்கிட்டு வரான் அடிக்குது ஆயா. என்னம்மா எப்படி போடுன்னு பாக்குறேன். சீட்டி நாயுடு மூளை வேணும்ல. அம்மா நாங்கள் என்ன அந்த இப்பெல்லாம் போடணுமா, இன்னும் வீட்டுக்கு வேறு தண்ணி எடுத்துடணும், தண்ணி இன்னும் போய் எங்கள் கீழே வேறு கரண்ட் இல்லையா. ஆமாடா நீ போடா. நீனாச்சும் பைப்பு சொல்லுற தாத்தன்னு பார்க்குறியா. சீனா நாட்டு மூளை சாவி ஆணி காத்து கருப்பு அண்டாத காத்து ஓ சாமி. ஆமா ராமுட்ட 2 மம்டி கொடுத்தா 2 காலையும் ஒட்ட மாட்டான் நின்றுக்கிட்ட. டே ராம வெட்டே கலை மனுஷன் வெய்ய தாங்க முடியாத அழுவனே என் கொடுமை எனக்குடாங்குது. ஆயா பேரு ஆட்டுக்குட்டிலாம் தண்ணி ஊற்றுது ஆயா. இது என்ன பண்ணுறேன்னா அந்த மண்ணை தள்ளி விட்டு அப்படியே படிமாரி இப்படி தேவை யார் மாரி இது மேலே வச்சுக்கிட்டேன். ரொம்ப நேரம் வேலை செய்யாத, நீ பொறுப்பாக சீக்கிரமாக செய்ய. சரிம்மா டேப்லாம் பண்ண முடியாதும்மா. மேலே ஏறுற மாதிரி இறங்குற மாதிரி இருக்கணும். பைப்பு ஒட்டி அதை முன்னே போட்டு விட்றா. போடுறேன் தண்ணி போட்டுன்னு வீட்டுக்கு தண்ணியெல்லாம் 3 பேர்லையும் கழுவி வச்சுக்கிறேன். போடா குடம் கடம் எல்லாமே காலியாகுது. ராமே போடா அங்கே வலைக்கு போடா, தென்னை மரத்துக்கிட்ட ஈரமாக்கும். சரிம்மா காட்டுக்கா ஒடியோவை பேரில் கமுத்துறேன், எப்படி ஆவி போகுதுன்னு மட்டும் பாரு. ஆவி தேவி எல்லாம் போகும்பா. சந்தை போட்டால் கல் பிதிக்காதுமா. அப்படி பெரியமாக்கு எங்கே இப்படி டேப்பரா பண்ணுமா, பெரியமாக்கு இப்படி வந்து ஏற மாதிரி பண்ணுமா. இது பண்ணுறதே பெரிய விஷயம். அங்கத்தான் கல் போட்டால் மறுபடியும் அங்கேயே கொத்தனா என்ன வரும்? இல்லடா கடப்பாடு சுடுது. இந்த வேலை வரும் சிமித்த இங்கே வந்து பாரும்மா தம்பி, ஆவி எப்படி போகணுன்னு மட்டும் பாரு. வேறு எவ்வளோ ஆவி போகுதா? சொன்ன நேரம் நம்புறீங்க. டீ அம்மா பெருமா கேஸ் இப்படி வச்சுக்கிட்டு அது கொண்டாந்து பேரில் வச்சுருந்தாலும் டீ வந்துருக்கோம். இப்போதான் அப்படியே ஹீட்டு அப்படியே பிளாக் கலர் வந்து சன்னுக்கு வந்து அப்படியே ஹீட் அப்சர்வ் பண்ணும். அப்படியே பேரில் வச்சிடலாமா? வை. முன்ன கல் மணந்துக்கு அப்படியே உள்ள பேரில் அப்படியே கல் அப்படியே பூரா குத்திட்டு அப்படியே ஓட்டாவலை அது வச்சாச்சு. இப்போ 2த்துக்கு நடுவில் பைப்பு நிறுத்தி 3க்கு அப்படியே திருவிடுற மாதிரி ஞாபகம்யா. இந்த இதெல்லாம் நீ கட்டினா தானே உயரலாம். சீக்கிரம் விட்றா இதே அவர்தான். ஆமாம் டே உடச்சிடாத மறுபடியும் பைப்பில் உடச்சிடாத. பைப் இல்லை, அப்புறம் பைப் வாங்குறதுக்கு காசு இல்லை. அப்புறம் இன்றைக்கி போய் பைப் வாங்கிட்டுறங்காண்டி தண்ணி நின்றோம். அப்புறம் வீட்டில் எல்லோரும் போட்டு நோக்கி போடுவாங்க. என்ன பண்ணி இங்கே பாடுறா அப்படியே வச்சு அப்படியே வருது கீழே போட்டு விட்டு அத்தை தெரியல தண்ணி தான் பிடிங்குமா. ஒட்டு நல்லா ஒட்டு ஒட்டினாலும் தண்ணி தான் பிடிங்குண்டா, மர போயிடுச்சு. இப்போ இது அறுத்துனா வச்சுக்கோ, அதுதான் ஃபஸ்ட்டே நான் ஒட்டிருக்கேன். ஐயா இது சும்மா நிற்காதுக்கா. புரியுதுடா, ரொம்ப லூஸ் ஆகுது, அதனால் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கம் விடுவோம். மண்ணு போடு. மண்ணு போட்டால் பிடிச்சிக்குமா? இது நான் அப்போ வந்து எதுவுமே ஒட்டலை, அப்போதைக்கு சும்மா பண்ணி விட்டேன். இப்போ இது மொழி ஒட்டலை மொழி, நான் அப்பயும் சொன்னல இது லூஸாக இருக்குதுன்னு. இங்கே வந்து சரி இப்போ இந்த சைடு வந்து பாரு, பாரு இந்த ஒட்டலவே இல்லடா. என்ன பண்ணலாம் இதுக்கு? நம்ம இல்லை கதையில் போய்தா இந்த எள்ளு மட்டும் இல்லை புதுசாக என்னந்துட்டா பழசு இல்லை வீட்டில் தேடி பாட்டேன் கிடைக்கல. இவ்வளோ நேரம் காயிற வரைக்கும் தேடலான்னு தேடிட்டு இருந்தேன். போர் காட்லேயும் போய் பாட்டேன்ட்டு இல்லை. சரி நான் கடைக்கு போயிட்டு வந்துடுறேன். போயிட்டு 10 நிமிஷம் வந்துடுறேன். கொண்டாந்து தானே வந்துடுறேன், வெயிட் பண்ணேன்.
நான் இப்போ தான் எடுக்கிறேன். இது அறுத்து எடுத்துட்டு இப்போ புதுசு வாங்கி வந்துக்கல அதை போட்டு ஒட்டலாம். என்ன ஒட்டின பச வேஸ்ட்டு, டைம் வேஸ்ட்டு, எல்லாம் வேஸ்ட்டு. அவ்வளோ கஷ்டப்பட்டு பைப் போட்டுட்டு இருக்கிறேன். எனக்கு ஒரு தோசை சுட்டு தருவீங்களா? நான் பேசுறத யாராவது கேளுங்கடா. அம்மா எனக்கு ஒரு தோசை. இவ்வளோ கஷ்டப்பட்டு பைப் போட்டுக்கிறேன், இன்னும் போடல. பைப் என்னமோ ரொம்ப ஹைட்டாக இருக்கிற மாதிரி இருக்குதுமா. உனக்கு சூடு பார்த்துக்கலாம். சரி எனக்கு ஒரு தோசை வச்சுருங்க. என்ன தோசை? வெள்ளெல்லாம் போட்டு சொல்கிறீங்களா? சரி எனக்கு அப்படியே ஒரு தோசை எடுத்துகிட்டு இதுவும் 1 மணி இருந்து இந்த பைப் போட்டு இருக்கிறேன். ஃபைனலி பைப் போட்டாச்சு. போய் தண்ணி போட்டுவிட்டு பார்ப்போம்மா எப்படி வருதுன்னு. தண்ணி இப்போ தான் ஓட்டினேன், 10 நிமிஷம் ஆகுது. பிடிக்கிட்டு போயிருமான்னு தெரில. எனிவே தண்ணி வீட்டுக்கு குடிக்கிறது கூட இல்லை, போட்டுவிட்டு தான் ஆகணும். இதுக்கு மாதிரி 2 இதெல்லாம் திருப்பி போட்டுருக்கீங்க உங்களுக்கு. எனிவே தண்ணி ஊற்றுது, ஃபோர்ஸ் வந்தால் தான் பிடிக்கிட்டு போயின்னு நினைக்கிறேன். ஃபைனலி மிஷன் சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட். பாலுக்கு எதாவது போகிறோமா கௌசி? ரிவ்யூ சொல்லு கௌசி பாருமா. நான் எதுக்கு 2 பைப்பில் தீ விட்டுன்னு திட்டினதுக்கு அவசரம் இப்படி பழி வாங்குறாம்மா. சரி எனிவே நல்லா இருக்குதா இல்லையா? ஃபோர்ஸ் வந்தால் பிடிக்கிட்டு போயிருமா? அந்த இடத்துல தான் எனக்கு ரொம்ப சந்தேகமாக இருக்குது. சரி பைப்பில் போட்டாச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக. தண்ணி நல்லா ஊற்றுது. பைப் பிடுங்காதுன்னு நம்புகிறேன். எனவே வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. இதுதான் அந்த பேரில் 3 தான் எங்கள் வீட்டுக்கு வந்து தண்ணி இருக்கிற சோர்ஸ். அதாவது தண்ணி அதை தான் நான் பிடிச்சி டெய்லி யூஸ் பண்ணுவோம். எனவே வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தா மறக்காமல் பழைய வீடியோ புதுசாக நீங்கள் என்னோடய வீடியோ பார்க்குறீங்கன்னா பழைய வீடியோ மறக்காமல் பாருங்கள். என்னோடய ஃபேமிலியோக்கு நல்லா இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.